பாக்யா வந்து அடித்த ஒரு பாலும் சிக்ஸர் தான். அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உட்காரு பாக்கி அப்படின்னோடனே எவ்வளோ பாக்கி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னோடனே நான் வந்து தூங்குறதே கிடையாது, டெய்லி நீ தூங்கினதுக்கப்புறம் தான் நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வினோதனை ஃபஸ்ட்டு வந்து அம்மா இல்லை, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சபரி அம்மா வந்தாங்க, நம்ம அம்மா மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்துட்டு அம்மா இங்கே தான் இருக்காங்க, மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் உன் கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, நல்லா காஃபி, திவ்யா வந்துட்டு ஒரு காஃபி கொடுத்தாங்க. காஃபி கொடுத்துட்டு இங்கே பாரு என் ஒய்ஃப் எப்படி மேக்கப் போட்டிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கான வினோதனை சொன்னாங்க. சொன்னோடனே நல்லா இருக்குது அப்படின்னோடனே என்ன நீ ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்டாங்க. உடனே திவ்யா அதெல்லாம் இல்லை, நிஜமாவே சூப்பராக இருக்கீங்க அப்படின்னோடனே பாக்யா வந்து ஏற்கனவே மேக்கப் கோர்ஸ் படிச்சிருக்காங்க போல இருக்குது, அதை பற்றி சொல்கிறாங்க. உடனே அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்லாம் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயத்துக்கு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப கோவப்படுற, யாராச்சும் ஒன்று சொல்கிறதுக்கு உன்னை பாராட்டு சொன்னால் மட்டும் குதிக்கிறேல்ல, அப்போ நெகட்டிவ் சொல்லும்போது நீ எடுத்துக்கணும். உடனே நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே இல்லையே, அதெல்லாம் இல்லை, நீ குறுக்க போய் பேசுகிற, யார் உங்ககிட்ட என்ன கருத்து சொல்ல வந்தாலும் நீ வந்து குறுக்க போய் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேமே ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி அவங்க வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்குறதான், நீ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அப்புறம் கோவத்தில் நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுத்துடக்கூடாது மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா இவர் சொல்கிறாரு, நீ மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கேன், நான் இன்னைக்கு தூங்க மாட்டேனே, என்ன சொல்ல, வெறும் துணி மட்டும்தான் இருக்குது, அவ்வளோ மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் சொல்கிறாரு. உடனே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து அவங்களுக்கு 28th பர்த்டேன்னு அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு கானா வினோதனாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கோவப்படாத, பதட்டப்படாத, டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத, நான் வீட்டிலேருந்து வரும்போது ஒன்று சொல்லிவிட்டேன், நீ அதில் ரொம்ப கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறாங்க ரெண்டு பேரோட ஃபேஸ்க்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட நீ என்ன பண்ணாலும் சரி, அந்த ஒரு 30 செகண்டும் ஒரு பிஜிஎம்மும் போதும், நீ பண்ணது எல்லாத்தையும் போட்டு அப்படியே வைரல் பண்ணி விட்டுருவாங்க. நீ அப்புறம் ஒரு 100 இன்டர்வியூ கொடுத்தாலும் அது சரியாகாது, நான் அந்த இடத்துல பண்ணலை, நீ என்ன சொன்னாலும் அவ்வளோதான், அப்புறம் நீ பண்ணினதெல்லாம் என்கிட்ட நிறைய வீடியோ சிக்கியிருக்கு, வீட்டுக்கு வா உனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்சது ஏதோ ஓரளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓரளவுக்கு பண்ணால் போதுமா, ஜெயிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, வார்த்தையிலையும் சரி பழகிற விதத்துலையும் சரி கம்ப்ளீட்டாக நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, உன்ட்ட நிறைய அந்த வீடியோ மாட்டிருக்குங்கிறத சொல்லிவிட்டு நான் வீட்டில் இருந்து சொன்னதை மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி எப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்